பெரிய கருணையினாலும் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியுடைய அருள் ஆசியினாலும் இந்த புனிதமான நல்ல தினத்தில் நாம் எல்லோரும் தெய்வீக சிந்தனை பெறுவதற்காக இணையதளத்தின் வாயிலாக இங்கு குழுமிருக்கின்றோம். ஆச்சாரியர் அவர்கள் இங்கு சூக்குமமாக எழுந்தருளி இந்த நிகழ்ச்சியை நமக்கு நடத்தி கொடுக்கட்டும். முதலாவதாக அன்னையை வணங்கி, தந்தையை வணங்கி, ஆசான் அவர்களை வணங்கி, இதுகாரும் பூவுலகத்தில் தோன்றியிருக்கக்கூடிய அனைத்து ஆன்மீக பெரியோர்களை மனதால் நினைந்து வணங்கி வாழ்த்தி அவர்களோடு உயிர்கலப்பு பெற்று இந்த இணையதளத்தின் வாயிலாக இணைந்து இருக்கக்கூடிய இருபால் மெய் உணர்வாளர்களை வணங்கி அவர்தம் பெற்றோர்களை வணங்கி இந்த நிகழ்ச்சியை தொடங்குவோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மெய்ப்பொருள் உணர்ந்த மெய்ப்பொருளை பற்றிய ஞானத்தை வேதாத்திரியத்தின் துணை கொண்டு செம்மையாக பெற்று அதில் ஆழ்ந்து ஆய்வு செய்து அதனூடே தோய்ந்து வாழ்க்கை பயணத்தில் இருக்கக்கூடிய உலக சமுதாய சேவா சங்க மெய் என்பவர்களே, இன்றைய பொழுது தெய்வீக சிந்தனை, இந்த சிந்தனையை அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வாழ்வின் நோக்கமாக இதனை விளக்கி இருக்கிறார்கள். ஆன்மீகம் என்ற ஒரு வார்த்தையே வாழ்வின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்குண்டானது. வாழ்வின் நோக்கம் என்பதும் ஆன்மீகம் என்பதும் ஏறக்குறைய தத்துவத்தில் இரண்டும் ஒன்றே. வார்த்தை வித்தியாசமாக இருந்தாலும் உள்ளீடாக பொதிந்திருக்கக்கூடிய உண்மை ஒன்று. அவ்வகையில் வேதாத்திரியம் உலக மாந்தர்களினுடைய வாழ்வின் நோக்கமாக எதை இயம்புகிறது என்றால், அறிவில் முழுமை பேறு எய்து இறைநிலையை உணர்ந்து உலக மக்களுக்கு தொண்டு செய்வது. இந்த வாக்கியத்தில் 3 அவசியமான சொற்றொடர்கள் இருக்கின்றன. அறிவில் முழுமை பேறு என்ற பதம், இறைநிலையை உணர்தல் என்ற 2வது பதம், தொண்டு செய்தல் என்ற 3வது பதம். 3 வார்த்தைகளுமே தத்துவத்தை உள்ளதை உள்ளவாறு இருக்கக்கூடிய உண்மைகளை விளக்கும் வார்த்தைகள். இந்த குறிக்கோளை அடைவதற்கு வேதாத்திரியம் வாழ்க்கை தத்துவம் என்ற தலைப்பில் எடுத்துரைக்கிறது. இதனை வேதம் புருஷார்த்தம் என்று இயம்புகிறது. வேதாத்திரியத்தில் காணக்கூடிய வாழ்க்கை தத்துவம் என்ற 12 தத்துவங்களும் தேவைகள் 3, காப்புகள் 3, அறநெறிகள் 3, அறிவின் விளக்க படிநிலைகள் 3. இவ்வகையான 12 தத்துவங்களை வாழ்வின் நோக்கமாக எடுத்துரைப்பதை வேதம் புருஷார்த்தங்களாக அதை உறுதிப்படுத்துகிறது.
வாழ்க்கை தத்துவம் 12 மனவளக்கலை அன்பர்களுக்கு அத்துப்படி. புருஷார்த்தம் என்ற வார்த்தையும் கூட புதிது அல்ல. அந்த வார்த்தை ஏற்கனவே நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆன்றோர் பெருமக்களால், சமுதாயத்தினால் நாம் பெறப்பட்ட ஞானம், அதை பற்றிய அறிவு. புருஷார்த்தம் என்ற ஒரு வார்த்தையை மானிட குலத்திற்கு வேதம் எடுத்துரைக்கிற பொழுது அந்த வார்த்தை நமக்கு தெரிகிறது. அதில் பொதிந்திருக்கக்கூடிய அர்த்தம் என்ன என்ற விவேகம், அறிவின் மூலமாக நாம் ஆராய்ச்சி செய்தோமானால் அந்த வார்த்தையே 2 பகுதிகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. புருஷக 1, அர்த்தக 2. புருஷக என்றால் உலக மாந்தர்களை குறிக்கக்கூடிய வார்த்தை. ஆண் பெண் அனைவரையும் ஒன்றிணைந்து அழைக்கக்கூடிய வார்த்தை புருஷக. அர்த்தக என்றால் எது அடையப்படுகிறதோ அது அர்த்தம். மானிட குலத்திற்கு எது தேவைப்படுகிறதோ, மானிட குலம் எதை லட்சியமாக வைத்துக் கொண்டு அடையப்படுகிறதோ, மானிட குலத்திற்கு எது ஆசையாக இருக்கிறதோ அவை அர்த்தக. அர்த்தம் என்ற ஒரு வார்த்தை சாத்தியம் என்ற வடமொழி சொல்லால் அழைக்கப்படுகிறது. சாத்தியம் என்றாலே அடையக்கூடிய வஸ்து, பொருள். அர்த்தக சாத்தியம் 2 ஒன்றே. அவ்வகையில் புருஷார்த்தகம் என்றால் 4 நிலைகளில் வேதம் இதனை விளக்குகிறது. அதாவது தமிழில் இதனை அறம், பொருள், இன்பம், வீடு என்பார்கள். வடல் மொழியில் தர்மார்த்த காம மோக்ஷக, தர்மார்த்த காம மோக்ஷக. இந்த 4 வார்த்தைகளும் வடல் மொழியிலும் தமிழ் மொழியிலும் ஒரே அர்த்தத்தை தரக்கூடியது. அறம் என்பது வடல் மொழியில் தர்மம், அர்த்தம் என்பது தமிழ் மொழியில் பொருள், இன்பம் என்பது வடல் மொழியில் காமம், மோக்ஷம் என்ற வடல் மொழி வார்த்தை தமிழில் வீடு வேறு. ஆக வேதம் எடுத்துரைக்கும் கட்டளையாக நமக்கு கூறக்கூடிய புருஷார்த்தங்களும் வேதாத்திரியம் எடுத்துரைக்கும் வாழ்க்கை தத்துவமும் 2 ஒன்றே. இதில் மொழியினால் ஏற்படக்கூடிய வார்த்தை வேதங்கள் இருக்கலாம். ஆனால் அங்கு பொதிந்திருக்கக்கூடிய உண்மை ஒன்றாகவே இருக்கிறது. அவ்வகையில் வேதம் கூறும் புருஷார்த்தத்தை வாழ்க்கை தத்துவத்தில் எப்படி இணைத்து பார்ப்பது என்றால், தர்மம் என்பது அறநெறி, அர்த்தம் என்பது தேவைகள் 3,
இன்பம் என்பது காப்புகள் 3. மோட்சம் என்பது அறிவின் விளக்க படிநிலைகள் 3. முதலாவதாக தர்மார்த்த காம மோட்சக என்றே வேதத்தில் குறிப்பிடப்படுகிறது. தெய்வ புலவர் திருவள்ளுவரும் கூட அறம், பொருள், இன்பம், வீடு என்றே இயம்புகிறார். முதலாவதாக வருவது தர்மம், அறம். வேதாத்திரியம் கூறும் அறநெறி, ஒழுக்கம், ஈகை, கடமை, இந்த 3ம் தர்மம். ஒழுக்கம், ஈகை, கடமை என்ற 3னை நாம் வாழ்க்கையில் சாதனையாக, செயலாக புரியும் போது நமக்கு எது கிடைக்கிறது? எதை சாத்தியமாக அடைகிறோம் என்றால் புண்ணியமே. அதாவது அறநெறி என்று அழைக்கக்கூடிய தர்மத்தை நாம் வாழ்க்கையில் அனுதினமும் நடைமுறைப்படுத்துகிற பொழுது அதனால் ஏற்படக்கூடிய விளைவு, பலன், புண்ணியம். புண்ணியம் என்பது கண்ணுக்கு புலப்படாத ஒன்று. இதனை வடமொழியில் அதிர்ஷ்டம் என்று கூறுவர். திருஷ்டம் என்பது கண்ணுக்கு தோன்றக்கூடியது, ஸ்தூல கண்களால் பார்க்கக்கூடியது. அதிர்ஷ்டம் என்றால் ஸ்தூல கண்ணால் பார்க்க முடியாதது. புண்ணியத்தை நாம் ஸ்தூல கண்ணால் பார்க்க முடியாது. நாம் செய்யக்கூடிய அறவாழ்க்கை மூலமாக பெறப்பட்ட அந்த புண்ணியம் சூட்சுமமாக ஆகாய பேரேடு என்று அழைக்கக்கூடிய வான்காந்த களத்தில் நித்தியமாக வாசம் செய்து கொண்டே இருக்கிறது. இவ்வாறாக ஒரு சாதகர் புண்ணியம் என்ற சாத்தியத்தை அடைவதற்காக அறநெறி என்ற சாதனம் வழியில் நின்று சாதனை செய்தார். ஆனால் அவர் அடையக்கூடியது அந்த புண்ணியம். இந்த புண்ணிய பலமே அர்த்தம் என்று அழைக்கக்கூடிய மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, 3 ஆசைகளை, தேவைகளை வாழும் காலத்தில் எளிதாக அடைய முடியும். தர்மத்தின் வழி நின்று வாழ்க்கையை நடத்திய பலன் மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை என்ற 3 தேவைகளை எந்த இடையூறும் இல்லாமல், எந்த துன்பமும் இல்லாமல் காலத்திற்கு தகுந்தவாறு நமக்கு இயற்கை நல்கிக் கொண்டே இருக்கும். ஆக தர்மத்தின் மூலமாக புண்ணியத்தை ஈட்டி வாழ்வின் தேவைகளை நிறைவு செய்த பின்பு இந்த சாதகன் இன்பத்தை நாடுகின்றான்.
இன்பம் என்பது, காமம் என்பது துன்பத்திலிருந்து விடுபடுதலே. துக்க நிவர்த்தி, சுக பிராப்தி. துக்கம் நிவர்த்தியாக வேண்டும். துக்கம் என்ற துன்பம் எங்கிருந்து வருகிறது என்றால், இயற்கையில் இருக்கக்கூடிய அந்த சீற்றங்களிலிருந்தும், ஆதி பௌதீகம் என்று அழைப்பர். புறத்தில், புற உலகில் இருக்கக்கூடிய இயற்கை சீற்றத்திலிருந்தும், வேற்றுயிர் பகையிலிருந்தும், தற்செயலாக நிகழக்கூடிய விபத்துகளிலிருந்தும், இந்த மூன்றிலிருந்தும் துக்கம், துன்பம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த துக்கமான துன்பத்தை போக்குவதற்கு, அதனை போக்கி இன்பத்தை பெறுவது என்பது காமம். இவ்வாறாக ஒரு சாதகன் தர்மம் என்ற ஒரு சாதனம் மூலமாக, வழியின் மூலமாக, அர்த்தம் என்ற ஒரு சாத்தியத்தை, வஸ்துவை அடைந்து, இன்பம் என்ற ஒரு வஸ்துவை, சாத்தியத்தை அடைந்து, நான்காவது கட்ட நிலையில் இருக்கும் மோட்சத்தை நாடுகிறான். இந்த மோட்சம் என்பது அறிவின் விளக்கப்படி நிலைகளாக நம்பிக்கை, விளக்கம், முழுமை பேறு. இந்த மூன்று நிலைகளில் மோட்சத்தை அடைதல். இந்த மூன்று சாதனை மூலமாக, அறிவின் விளக்க படிநிலைகள் என்ற சாதனம், வழியின் மூலமாக மோட்சம் அல்லது வீடு வேறு என்ற ஒரு நிலையை அடைதல். ஆக வேதம் எடுத்துரைக்கும் புருஷார்த்தங்களை வேதாத்திரியம், தேவை, காப்பு, அறநெறி, அறிவின் விளக்கப்படி நிலை என்று எல்லோரும் புரியும் வண்ணம், எல்லோரும் வாழ்க்கையில் புரிந்து நடைமுறைப்படுத்தக்கூடிய வண்ணம் உலக சமுதாய சேவா சங்கத்தில் சாதனையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு நேரமும் யாம் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு சில உதாரணமாக சாத்தியம், சாதனம், சாதனை, சாதகர், இந்த 4 சொற்றொடர்களை நாம் மீண்டும் மீண்டும் பயன்படுத்திக் கொண்டிருந்தோம். அதனை மனதில் தெளிவாக இருத்திக் கொள்வதற்காக இன்று 4 வார்த்தைகளை கூறிவிட்டு நம்முடைய இலக்கை நோக்கி செல்வோம். சாத்தியம் என்பது அடையக்கூடிய பொருள், வஸ்து. சாதனம் என்பது அதை அடைவதற்குண்டான வழி, மார்க்கம். சாதனை என்பது அந்த மார்க்கத்தில் செல்லக்கூடிய செயல், பயிற்சி. யார் ஒருவர் சாத்தியம் என்ற வஸ்துவை அடைவதற்கு சாதனம் என்ற வழியில் சென்று
சாதனை என்ற செயல் புரிகிறாரோ அவர் சாதகன், சாதகர். அவ்வகையில் வேதமும் வேதாத்திரியமும் இந்த 4 விடயங்களில் மிக தெளிவாக ஸ்திரமாக நின்று மானிட குலத்திற்கு உண்மையை புலப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த வகையில் வாழ்வின் நோக்கமாக முழுமை பேறு அறிவில் இயற்கையை இறைவனை உணர்ந்து தொண்டு செய்வது என்ற 3 விடயங்களில் அறிவில் முழுமை பேறு எய்துவதற்காக, அதாவது அறிவின் விளக்க படிநிலைகளை நடைமுறைப்படுத்துவதற்காக, முழுமை பேறு என்பது அறிவில் அறிவின் விளக்கப்படிகளான நம்பிக்கை, விளக்கம், முழுமை பேறு என்ற ஒரு சாதனையை அடைவதற்கு ஒரு பயிற்சி தேவை. அந்த பயிற்சி அதை ஒட்டிய விடயத்தைத்தான் நாம் ஆன்மீகம் என்று அழைக்கிறோம். ஆக ஆன்மீகம் என்றால் வாழ்வின் நோக்கத்தை அடைவதற்குண்டான பாதை ஆன்மீகம், சாதனம். ஆன்மீகம் என்பதை வாழ்வின் நோக்கமாகிய சாத்தியத்தை அடைவதற்குண்டான சாதனம், அதுவே ஆன்மீகம். ஆன்மீக பயிற்சி என்பது சாதனை. அதை புரியக்கூடிய நபர்களுக்கு ஆன்மீக சாதனையாளர் என்று நாம் விளங்கிக் கொள்ளலாம். அவ்வகையில் இந்த ஆன்மீகம் என்ற ஒரு சாதனத்தை வேதாத்திரியம் மிக தெளிவான கருத்தில் நமக்கு விளக்கியிருக்கிறது. ஏற்கனவே நாம் அறிந்த விடயம்தான் நினைவில் கொள்வதற்காக, நினைவூட்டுவதற்காக மீண்டும் எடுத்துரைக்கிறோம். ஆன்மீகம் என்ற ஒரு வார்த்தைக்கு வேதாத்திரியம் அருமையான வரையறுக்கப்பட்ட விஷயத்தை விளக்கியிருக்கிறது. அதில் ஒன்று தவம், இரண்டாவது தற்சோதனை, மூன்றாவது ஒழுக்கம், நான்காவது கருணை, ஐந்தாவது தொண்டு. ஆக தவம், தற்சோதனை, ஒழுக்கம், கருணை, தொண்டு. இன்னொரு விடயமும் சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பு. ஆக மொத்தம் 6. வேதாத்திரியம் கூறும் ஆன்மீகம் எது என்றால், மீண்டும் கூறுகிறேன், தவம், தற்சோதனை, ஒழுக்கம், அன்பு, கருணை, தொண்டு. எவர் ஒருவர் இந்த 6 விடயங்களை சாதனையாக, பயிற்சியாக மேற்கொள்கிறார்களோ, காலையில் எழுந்து இரவு தூங்குகிற வரை பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் காலகட்டம் வரை இந்த 6 நிலைகளை அடைவதற்கு யார் ஒருவர் சாதனை
பயிற்சி செய்கிறார்களோ அவர்கள் ஆன்மீக சாதனையாளர்கள். இந்த ஆன்மீக பயிற்சியாளர்களை தைத்திரிய உபனிஷத் 3 வார்த்தைகளில் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது. வேதாத்திரியமும் பற்பல இடங்களில் ஞான கவியின் மூலமாக விளக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 விடயங்கள் எது? ஆன்மீக சாதனையில் 3 விடயங்கள் எது? ஆன்மீக பயிற்சியில் 3 விடயங்கள் எது என்று நாம் ஆராய்ச்சி செய்தோமானால் இந்த ஆன்மீக சாதனையாளர்களை 3 நிலைகளில் நாம் பிரிக்கலாம். முதல் கட்ட ஆன்மீக சாதனையாளர்கள், இரண்டாம் கட்ட ஆன்மீக சாதனையாளர்கள், மூன்றாம் கட்ட ஆன்மீக சாதனையாளர்கள். இந்த 3இல் முதல் கட்ட ஆன்மீக சாதனையாளர்கள் என்ற ஒரு வார்த்தையை 3 நிலைகளில் நாம் உபயோகித்திருந்தாலும் ஒரு நிலையில் மட்டும்தான் ஆன்மீக சாதனை என்ற வார்த்தை பொருந்தும். ஏனைய மற்ற 2 நிலைகளுக்கு அந்த ஆன்மீக சாதனை என்ற வார்த்தை பொருந்தாது. அது எவ்வாறு என்று சிந்தித்து பார்த்தோமானால், முதல் கட்ட சாதனையாளர்கள் எவ்வாறாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், இவர்கள் புற வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டு தன் வாழ்நாள் முழுவதுமே தாம் பெறக்கூடிய இன்பமும் துன்பமும் வெளியிலிருந்து வருகிறது என்ற விடயத்தை மனதில் இருத்திக் கொண்டே இருக்கிறார்கள். அதாவது தன் வாழ்க்கைக்கு தேவையான சுகமும் இன்பமும் அந்த இன்பத்தை அடைவதற்கு முயற்சி செய்கிற போது அதை அடைய விடையாமல் வரக்கூடிய தடைகளாகிய துன்பமும் புற உலகில் இருக்கிறது என்று அஞ்ஞானத்துடன், அறிவின் குறைபாட்டுடன், சிற்றறிவுடன் இயங்கி துன்பத்தை மேலும் மேலும் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இதனை இவ்வாறாக கூட நாம் புரிந்து கொள்ளலாம். எப்படி? வாழ்க்கையில் பெறக்கூடிய இன்பம் துன்பத்திற்கு காரணம் புறப்பொருள். புறத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், வெளியில் இருக்கக்கூடிய இடம், வெளியில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சி. ஆக ஒரு நபரோ, ஒரு பொருளோ, ஒரு இடமோ, ஒரு காலமோ, இந்த 4 நிலைகள்தான் தமக்கு இன்பத்தையும் துன்பத்தையும் தருகிறது என்ற மனநிலையில் உறுதியாக நின்று கொண்டு வாழ்க்கையை நடாத்தி கொண்டே இருப்பார். அவ்வகையில் இவர்கள் செய்யக்கூடிய பயிற்சி, கர்மா, செயல் ஒருபோதும் ஆன்மீகம் ஆகாது என்பதை வேதமும் வேதாத்திரியமும் வலிமையாக உறுதிபட நிரூபிக்கிறது. ஏனென்றால் முதல் கட்ட சாதனையாளர்கள் தன் வாழ்நாள் முழுவதுமே துன்பத்தை நிவர்த்தி செய்வதற்காகவும் சுகத்தை
அடைவதற்காகவே தான் தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது. சுகக்கேது சாதன கர்மக, அதாவது சுகத்தை அடைவதற்கே, இன்பத்தை அடைவதற்காகவே வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார். சுகத்தை அடைவதற்கு தடையாக வரக்கூடிய துக்கத்தை, துன்பத்தை நிவர்த்தி செய்வதற்கு, போக்குவதற்கு துக்க கேது நிவர்த்தி சாதன கர்மக என்று வேதம் சொல்லும். அந்த துக்கமாகிய துன்பத்தை போக்குவதற்கு பிராயசித்தம் செய்வர். பிராயசித்தம் என்பது நிவர்த்தி, போக்குதல். ஆக இன்பத்தை அடைவதற்கும் துன்பத்தை போக்குவதற்குமே இவர்கள் வாழ்நாள் முழுவதுமே செலவழிப்பர். ஆனால் இவர்களுடைய மனமோ ஆன்மீகத்தில் இருப்பதாக எண்ணிக்கொண்டு, ஆன்மீக சாதனை செய்து கொண்டிருப்பதாக எண்ணிக்கொண்டு தன்னை ஒரு ஆன்மீக சாதனையாளராக நினைத்துக் கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பார். ஆனால் உண்மை என்னவெனில், ஞானிகள் கூறுவர், இவர்கள் எந்த ஆன்மீக சாதனையும் செய்யாதவர்கள், எந்த ஆன்மீக பயிற்சியும் செய்யாதவர்கள், செய்வது போன்ற ஒரு மாய தோற்றத்தில் இருப்பவர்கள். என்ற விஷயத்தை வேதமும் வேதாத்திரியமும் எடுத்து இயம். வேதாத்திரியம் எவர் ஒருவர் வேற்றுயிர் பகையாக 3 விடயங்களை உள்ளடக்கிய காப்பையும் தேவைகளாகிய 3ஐயும் மட்டும் 6 விடயங்களை வாழ்நாள் முழுவதும் நிறைவேற்றிக் கொண்டு இருந்தால் அவர்கள் உண்மையான ஆன்மீக சாதனையாளர்கள் இல்லை. ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஓரறிவிலிருந்து 5 அறிவு வரை விளங்கும் உயிரினங்களும் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் 2 முதலாவதாக இருக்கக்கூடிய இந்த 6 தத்துவங்களை தாண்டி பின்வரக்கூடிய அறநெறி, அறிவின் விளக்கப்படி நிலைகள் என்ற ஒரு சாதனையை மேற்கொள்ளும் போதுதான் அவர்கள் உண்மையான ஆன்மீக சாதனையாளர்கள். இவ்வாறாக ஆன்மீக சாதனை செய்யாமல் முதல் கட்ட நிலையில் இருக்கக்கூடிய மாந்தர்களை ஞானிகள் அவர்களை சம்சாரி, விஷயி, கர்மி என்று அழைக்கிறது. இவர்கள் மரணத்திலிருந்து மரணத்துக்கு செல்கிறார்கள். ஒருபோதும் மரணத்திலிருந்து மரணமில்லா நிலையை அடைவது இல்லை. மிருத்யோஹோ மிருத்யு என்று வேதம் இதை சொல்கிறது. அந்த வகையில் முதல் நிலையில் இருக்கக்கூடிய மாந்தர்களை நாம் சிந்தித்தோம். இனி 2வது நிலையில் இருக்கக்கூடிய சாதனையாளர்கள் யார் எனில், இவர்கள்தான் உண்மையான ஆன்மீக சாதனையாளர்கள். இவர்கள்தான் உண்மையான சாதனையை மேற்கொள்ளக்கூடியவர்கள். இந்த 2ஆம் கட்ட நிலையில் இருக்கக்கூடிய மாந்தர்கள் தான் அவர்களுடைய எண்ணம், சொல், செயல் அனைத்தும் ஆன்மீகமே. இவர்கள் காலையிலிருந்து இரவு வரை, பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் காலம் வரை, எவ்விடத்தில் எந்த காலத்தில் எச்செயலை செய்தாலும் அது ஆன்மீக சாதனையே. இவ்விடத்தில் ஒரு உண்மையை நாம் மனதில் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது முதல் கட்ட நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அறிவின் வறுமையால்,
அஞ்ஞானத்தால். எது அறிவின் வறுமை? அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயப்பட்ட நிலை. இது அறிவின் குறைபாடு. இந்த அறிவின் குறைபாடு என்ற அறிவின் வறுமையினால், அஞ்ஞானத்தினால் ஏதேனும் ஒரு காலத்தை தேர்வு செய்து அந்த காலத்தில் மட்டும் சாதனை செய்வதாக, உதாரணமாக தற்சோதனையோ, காயக்கல்பமோ, உடற்பயிற்சியோ அல்லது தவமோ, ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அதனை நடாத்திவிட்டு பின்பு இயல்பான வாழ்க்கையை மேற்கொள்வர். அவ்வாறு இல்லாமல் இரண்டாம் கட்ட சாதனையாளர்கள் ஆன்மீக சாதனையில் முழுமையாக ஈடுபடக்கூடிய இவர்கள் எந்த இடத்தில் எந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் அவை அனைத்தும் ஆன்மீக சாதனையே. இது எவ்வாறாக சாத்தியமாகும் என்று வேதமும் வேதாத்திரியமும் எப்படி இதனை விளக்குகிறது என்றால், அதாவது இந்த இரண்டாம் நிலையில் உள்ளவர்கள் தாம் பெறக்கூடிய இன்பமும் துன்பமும் வெளியிலிருந்து வருவது இல்லை. நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் காரணம் நான் தான். என்னுடைய மனம்தான் நான் பெறக்கூடிய இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் மூல காரணமாக இருக்கிறது என்ற விவேகமான அறிவில் தன்னுடைய மனதை நிறுத்தி ஆழ பதிந்து, மனதில் ஆழ பதிந்து அந்த விஷயத்தை புறத்திலிருந்து ஒருபோதும் இன்பமும் துன்பமும் வருவதில்லை என்ற ஒரு விடயத்தில் தெளிவு பெற்று, அதாவது விவேகம். விவேகம் என்பது இவ்விடத்தில் எது நித்தியமானது, எது அனித்தியமானது, அதாவது எது நிலைத்திருப்பது, எது நிலையில்லாமல் மாறுவது என்ற புத்தி கூர்மையுடன், அறிவுடன் இந்த புற உலகையோ, புற உயிரினங்களையோ, பிற மாந்தர்களையோ ஒருபோதும் குறை கூறாமல், குறை அனைத்தும் என் மனதில்தான் இருக்கிறது, என் மனம் குறைபாடுடன் இருக்கிறது, என் மனம் அமைதி இல்லாமல் நிறைவின்மையினால் அறிவின் குறைபாட்டுடன் இருப்பதனால் இன்பத்தையும் துன்பத்தையும் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ஆக தான் பெற்ற இன்பம் துன்பம் அதற்கு மூல காரணம் நான் தான், என் மனம்தான் என்று உறுதிபட மனதில் நிறுத்தி இந்த உண்மையை தெளிவாக ஆய்வு செய்து உணர்ந்து புறப்பொருளையோ புற நபர்களையோ குறை கூறாமல் தன்னை மீண்டும் மீண்டும் குறை கூறிக்கொண்டு தன்னையே குறை உடையவர்களாக பாவித்துக் கொண்டு எவர் ஒருவர் தன்னுடைய எண்ணம் சொல் செயல்களை ஒழுங்குபடுத்துகிறார்களோ அவர்கள்தான் உண்மையான ஆன்மீக சாதனையாளர்கள் என்று வேதமும் வேதாத்திரியமும் தெளிவாக நமக்கு விளக்குகிறது. ஆக இரண்டாம் கட்ட நிலையில் இருக்கக்கூடியவர்கள் என்னுடைய மனதில்தான் குறை இருக்கிறது, வெளியில் குறை இல்லை என்பதை உணர்ந்து எதற்காக என்னுடைய மனம் குறை உடையதாக இருக்கிறது என்று அந்த ஆன்மீக சாதகர் ஆராய்ச்சி செய்து பார்க்கிற போது
அவருக்கு கிடைத்த ஒரு உண்மை, என் மனதில் நிறைவின்மை இருக்கிறது, என்னுடைய மனம் முழுமை பேறு எய்தவில்லை, என்னுடைய மனம் அறிவாக மாற்றம் பெறவில்லை, என்னுடைய மனம் சிற்றறிவில் தோய்ந்து கொண்டு பேரறிவை அடைய முடியாமல் அதே நிலைத்துக் கொண்டிருப்பதினால் என்னுடைய மனம் அமைதி இல்லாமலும் முழுமை பேறு இல்லாமலும் நிறைவின்மையுடனும் குறைபாட்டுடனும் அறிவில் வறுமையுடனும் அஞ்ஞானத்துடனும் மாயையுடனும் இருக்கிறது என்ற உண்மையை தெளிவாக உணர்ந்தார். இதனை உணர்ந்து இந்த முழுமை பேறு அடைவதற்கு, அமைதியை முழுமையாக பெறுவதற்கு, மனதில் நிறைவு பெறுவதற்கு என்ன வழி என்று அந்த சாத்தியம் என்ற அந்த வஸ்துவை அடைவதற்கு எது வழி, எது சாதனம் என்று அவர்கள் ஆராயிற போது அவர்களுக்கு வேதாத்திரியமும் வேதமும் சாதனையை தெளிவுபட காட்டுகிறது. அது என்ன சாதனை என்றால், வேதாத்திரியம் சாதனையாக தற்சோதனையும் அங்கு தவத்தையும் தெளிவுபட கூறுகிறது. குறிப்பாக காயக்கல்பமும் தவமுமே தற்சோதனையுமே. வேதம் எதை கூறுகிறது என்றால், இவ்விடத்தில் வேதாந்த சாஸ்திரம் அதற்கு சாதனையை காட்டுகிறது. வேதாத்திரியம், காயகல்பம், தற்சோதனை, இந்த இரண்டையும் தவத்துடன் இந்த மூன்றையும் காட்டுகிற போது வேதத்தினுடைய முடிவு வேதாந்தம். அந்தமென்றால் முடிவு. வேதாந்தம் என்பது வேதத்தின் முடிவு. வேதாந்தம் என்பது எதனை விளங்கிக் கொள்ளலாம் என்றால், உபனிஷத்தே வேதாந்தம், உபநிடதமே வேதாந்தம். இந்த உபநிடதம் என்று அழைக்கக்கூடிய வேதாந்த சாஸ்திரம் என்ன கூறுகிறது என்றால், இந்த மனதின் துணை கொண்டு ஆத்ம ஞானத்தை, ஆத்ம ஞானம், பிரம்ம ஞானம் என்ற சாதனத்தின் மூலமாக, அதாவது ஆன்மாவை பற்றிய அறிவு, பிரம்மத்தை பற்றிய அறிவு ஆக, இந்த இரண்டு சாதனம் என்ற வழியின் மூலமாக மோட்சம் என்ற சாத்தியத்தை, வீடு வேறு என்று அழைக்கக்கூடிய வஸ்துவை, இலக்கை தெளிவுபட விளக்குகிறது. இவ்வாறாக வேதாந்த சாஸ்திரம் 4 விடயங்களை நமக்கு கூறியிருக்கிறது. அந்த 4 விஷயங்கள் என்ன என்று பார்க்கிற போது, 1 விவேகம், 2வது வைராகியம், 3வது சமாதி சக்க சம்பத்தி. 3வது வார்த்தையை மீண்டும் கூறுகிறேன், சமாதி சக்க சம்பத்தி. 4வது முமுக்ஷுத்வம். இந்த வார்த்தைகள் புதிதாக இருக்கலாம், இருந்தாலும் இதை ஒரு முறை கூறி சுருக்கமாக கூறுவோம், விளக்குவோம். விவேகம், வைராக்கியம்,
சமாதி, ஷட்க சம்பத்தி, முமுட்சுத்துவம். இந்த 4 சாதனையை வேதாந்த சாஸ்திரம் நமக்கு கூறுகிறது. விவேகம் என்றால் எது அழியக்கூடியது, எது அழியாதது என்ற நிச்சயமான புத்தியை தருவது விவேகம். இதை எவ்வாறு விளங்கிக் கொள்ளலாம்? இந்த புற உலகமும் இந்த உடலை தாங்கிக் கொண்டிருக்க நானும் அழியக்கூடியது. என் ஆன்மா அழியாது, இந்த புற உடல் அழியும். ஆக இந்த ஸ்தூல தேகமும் இந்த பிரபஞ்சம் என்ற புற உலகமும் அனித்தியமானது, அழியக்கூடியது. ஆனால் என் ஆன்மாவும் பரபிரமமும் நித்தியமானது, அழியாதது என்ற நிச்சய புத்தி இருக்கிறது பாருங்கோ, அது விவேகம். வைராக்கியம் என்றால் இன்பத்தை நாடுவதிலே மனதை செலுத்தாமல் இயல்பான நிலையில் எதனையும் அதை வரவேற்று எதனையும் ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய நிலை வைராக்கியம். இன்பத்திற்காக என்னுடைய செயலை செய்யாமல் இயல்பான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருப்பேன் என்பது வைராக்கியம். சமக ஷஷ்டி சம்பத்தி, சமாதி ஷட்க சம்பத்தி என்றால் இந்த இடத்தில் 6 நிலைகள் இருக்கிறது. 6 நிலைகள், 6 உட்பிரிவுகள் இருக்கின்றன. 3வது இடத்தில் 6 உட்பிரிவுகள் இருக்கின்றன. ஷட்டுனா 6. சம்பத்து அப்படின்னாலே செல்வம் அர்த்தம். சமாதி என்றால் சமக முதலான குணங்களை உடைய என்று அர்த்தம். சமாதி ஷட்க சம்பத்தி என்று 3வது நிலையில் சொல்லுகிற போது அது 6 உட்பிரிவுகளை உள்ளடக்கியது. இல்லாதுவாக புரிந்து கொள்ளலாம். வார்த்தைகள் புரியாத புதிதாக இருக்கலாம். கருத்து நாம் ஏற்கனவே வேதாத்திரியத்தில் தெரிந்த விஷயம்தான். அதில் ஒன்று சமக, மன ஒழுக்கம். சமக என்றால் மன ஒழுக்கம். சமக, தமக, உபரமக, திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம். 6 வார்த்தைகளை கூறியிருக்கிறோம். நினைவு கூறுகிறேன். சமக மன ஒழுக்கம், தமக இந்திரிய ஒழுக்கம், உபரமக கடமையை செய்தல் கர்மயோகம், திதிக்ஷா பொறுத்து கொள்ளுதல் பொறுமை சகிப்புத்தன்மை, சத்தா நம்பிக்கை, ஆச்சாரியனுடைய வார்த்தையில் அவருடைய வாக்கியத்தில் நம்பிக்கை, சமாதானம் மன ஓர்மைப்பாடு. ஆக இந்த 6 நிலைகளையும் குறிக்கக்கூடிய வார்த்தை சம்பத்தி ஷட்க சம்பத்தி. அதாவது சமாதி ஷட்க சம்பத்தி, மனதில் பெறக்கூடிய செல்வம். இதனை வேதாத்திரியம் தற்சோதனையின் வாயிலாக இந்த விடயங்களை சாதனையின் மூலமாக விளக்கியிருக்கிறது. 4வது முமுட்சுத்துவம், வீடு வேறு. முமுட்சுத்துவம் என்றால் விடுதலை அடையக்கூடிய ஆசை. முக்தி என்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தமே விடுதலை பெறுதல் என்று அர்த்தம். அதாவது எதிலிருந்து விடுதலை? இன்பத் துன்பத்திலிருந்து விடுதலை, பிறப்பு இறப்பிலிருந்து விடுதலை என்ற ஒரு நிலையை குறிக்கும் வார்த்தை முக்தி, வீடு வேறு, விடுதலை, முமுட்சுத்துவம், அதை நாடக்கூடிய மனம். ஆக இந்த விவேகம், வைராக்கியம், இந்த சமாதி ஷட்க சம்பத்தி, முமுட்சுத்துவம், இந்த 4ஐயும் வேதாத்திரியம் அறிவின் விளக்க படிநிலைகளாக நம்பிக்கை, விளக்கம், முழுமை பேறு என்ற இடத்தில் விளக்கியிருக்கிறது.
நம்பிக்கை என்றால் சிரவணம், தெரியாததை தெரிந்து கொள்வது. மனனம் என்றால் தெரிந்த விஷயத்தை ஆறாவது அறிவின் துணை கொண்டு விளங்கிக் கொள்வது. முழுமை பேறு என்றால் நிதித்தியோசனம் என்றால் அதன் வழி நடத்தல். ஆக இந்த 3 அறிவின் விளக்க படிநிலைகளை வேதாந்த சாஸ்திரம் 4 நிலைகளில் சாதனையாக விளக்கியிருக்கிறது. இவர்கள்தான் ஆத்ம ஞானத்தை, பிரக்ம ஞானத்தை அடைவர். இந்த சாதனையை செய்யக்கூடிய 2ஆம் கட்ட ஆன்மீக சாதனையாளர்கள் இவர்கள் நினைக்கக்கூடிய எண்ணம், சொல், செயல் அனைத்தும் ஆன்மீக சாதனையே. இந்த முதிர்ச்சி 3வது கட்ட நிலைக்கு எப்படி அழைத்துச் செல்லும் என்றால் அவர்கள் ஞானியாக மாறிவிடுவர். இந்த சாதனையை வேதாத்திரியமும் வேதமும் வேதாந்த சாஸ்திரமும் கூறக்கூடிய காட்டக்கூடிய சாதனையை நாம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிற பொழுது எவ்நிலையை நாம் அடைய பெறுவோம் என்றால் ஞானம் கிட்டும், வீடு பேறு கிட்டும், முக்தி கிட்டும். அவ்வாறாக நிலையில் இருக்கக்கூடிய இந்த ஞானிகள் துன்பமும் இன்பமும் புற உலகத்திலும் இல்லை, இன்பமும் துன்பமும் என்னுடைய மனதிலும் இல்லை, ஆக எங்கும் இன்பமும் துன்பமும் இல்லை என்ற ஒரு நிச்சயமான அறிவுடன் அவர்கள் இருப்பதினால் அவர்கள் எந்த சாதனையும் செய்வது இல்லை. இவ்வாறாக பிரக்ம ஞானத்தை, ஆத்ம ஞானத்தை சாதனமாக அடைந்து முக்தி பெற்ற ஞானிகள் உடல் தரித்து வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே ஜீவன் முக்தர்களாக வாழ்ந்து புறத்தையும் தன்னையும் குறை கூறாமல் அனைத்தும் நாமே, நாமே அனைத்துமாக இருக்கிறோம் என்ற பாவனையுடன் நிச்சய புத்தியுடன் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பதினால் அவர்களுக்கு எந்த சாதனையும் தேவையில்லை. ஆக இவர்கள் 3ஆம் நிலையில் இருக்கக்கூடிய சாதனையாளர்கள். இந்த 3 நிலைகளில் முதல் கட்ட நிலையில் இருப்பவர்களுக்கும் 3ஆம் கட்ட நிலையில் இருப்பவருக்கும் ஆன்மீக சாதனை இல்லை. 2ஆம் கட்ட நிலையில் இருக்கிறவர்களுக்குத்தான் ஆன்மீக சாதனை. இந்த முதல் 3க்கும் உள்ள வேற்றுமை எது எனில் முதல் கட்ட நிலையில் இருப்பவர்களுக்கு விழிப்பு நிலை இல்லை, 3ஆம் கட்ட நிலையில் இருப்பவர்களுக்கு விழிப்பு நிலை இருக்கிறது. அந்த வகையில் இவர்கள் சாதனை எதுவும் செய்யாமல், எப்படி ஒரு அஞ்ஞானி தன்னை பார்ப்பதற்கு ஒரு கருவி, கண்ணாடி என்ற கருவி வேண்டுமோ, அந்த கண்ணாடி என்ற கருவின் மூலமாக தன்னை பார்க்கிறாரோ, இதே போல ஞானி தன் கண் என்ற கருவியின் மூலமாக, கண் என்ற கண்ணாடியின் மூலமாக தம்மை இந்த புற உலகத்தில் காண்பர். ஆக புற உலகத்தில் இருக்கக்கூடிய ஜடப்பொருளும் உயிரினங்களும் அனைத்தும் நானே. இதனை வேதாத்திரியம் தெளிவாக ஒரு இடத்தில் இயம்பியிருக்கிறது. வேதத்தை யான் படித்ததில்லை, வேதத்தின் உட்பொருளாய் எம்மை கண்டுகொண்டோம். விவாதத்தில் யாம் கலந்து கொண்டதில்லை, வாதிப்போர் அனைவருக்கும் பொருளாய் உள்ளோம். வேதித்த அண்டங்கள் உயிர்களுக்கெல்லாம் பிறப்பிடமாய் கருபொருளாய் எம்மை கண்டு கொண்டோம். இதுதான் ஞானியின் நிலை. அந்த வகையில் இந்த வாழும்போது ஜீவன் முக்தர்களாக இருந்து உடலை உதிர்த்த பின்பு விதேக முக்தி அடைந்து பறைசாற்றும் ஆன்மீகம் என்ற ஒரு தத்துவத்தை நாம் புரிந்து வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினோமானால் வாழ்வின் நோக்கமாகிய புருஷார்த்தங்களை அடைந்து அதன் மூலமாக முழுமை பேறு எய்து இறைநிலையை உணர்ந்து உலக மாந்தர்களுக்கு உயிர்களுக்கு தொண்டு செய்யும் நிலையை அடைந்து மரணமில்லா பெருவாழ்வில் திளைத்து பேரின்ப களிப்பில் எப்பொழுது
எப்போதுமே பிழைத்திருப்போம் என்ற ஒரு விஷயத்தை கூறி இதுகாரும் செவிமடுத்த உங்கள் அன்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் வாழ்த்துக்களை கூறி எனக்கு கொடுக்கப்பட்ட டைம் 3/4 மணி நேரம் கூட ஒரு 10 நிமிட துளிகள் எடுத்துக்கொண்டேன். நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அருள் ஊர்ந்து மன்னித்து இதை ஏற்றுக்கொண்டு என்னை வாழ்த்துமாறு வேண்டி இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம்.